Hey coders, welcome back to Code with Indu. இன்னைக்கு நம்ம day 14. Yesterday நம்ம delta tables எப்படி build பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு basics of Spark, SQL and data frame வந்து பார்க்கலாம். For example, think of it like two languages to talk to the same supermarket shelf. ரெண்டு language இருக்கு. ஒன்னு SQL, இன்னொன்னு அது SQLங்கிறது mother's language. இன்னொன்னு data frame API is the engineer's language. ரெண்டுமே வந்துட்டு சேம் ரைஸ் பேக் தான், சேம் குவான்டிட்டி, சேம் விஷயத்தை தான் டினோட் பண்ணுது, பட் இன் அ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஸோ எப்படி வந்துட்டு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? ஒரு டேட்டா ஃப்ரேம், ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு ஸ்பார்க் ஸ்டேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ஸ்மார்ட் ஷெல்ஃபில் என்னென்ன இருக்கும், ரைஸ், வீட்டு, சுகர் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான் ஒரு டேட்டா ஃப்ரேம். நெக்ஸ்ட் we have two ways like manager's way and engineer's way. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, the most traditional way is SQL and now இங்க வந்துட்டு நம்ம DF API, data frame APIs வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். First of all, data frame API என்ன அப்படின்னா, it is a programmatic way to query a data. இதுல என்னென்ன functions இருக்கணும், dot select, dot filter, dot group by, everything. இது எல்லாமே வந்துட்டு இதுல வந்துட்டு functions இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஜினியர் வந்துட்டு டைரக்டாக போய் ஷெல்ஃபை செக் பண்ணாமல் ஒரு டூல்ஸை வச்சு, ஐ மீன் ஏதாவது ஒரு மேஜிக் கமெண்ட் ஆர் மேஜிக் வேர்டை வச்சு, மேஜிக் டூலை வச்சு வந்துட்டு செக் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த டேட்டா ஃப்ரேம் API. இதுவே ஸ்பார்க் SQL-ஆ இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு டிக்ளரேட்டிவ் வே. ஏன் டிக்ளரேட்டிவ் வே அப்படின்னு சொன்னோம்னா, இதில் SQL queries வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியராக இருக்கும். SQLோட ஃபெமிலியராக இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் மேனேஜர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிளெயின் வேர்ட்ஸில், சிம்பிள் வேர்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கறது தான் வந்துட்டு இந்த ஸ்பார்க் SQL. ரெண்டுமே வந்துட்டு இன்டர்சேஞ்சபிள் தான். டேட்டா ஃப்ரேம்லேருந்து SQL டேபிளுக்கு மாற்றலாம், SQLலேருந்து டேட்டா ஃப்ரேம்க்கு மாற்றலாம். எந்த சேஞ்ச் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் எக்ஸிக்யூஷன் இன்ஜின் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், அவ்வளோதான். வெதர் யூ ஸ்பீக் தமிழ் ஆர் இங்கிலீஷ், செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் போத், ரைட்? நான் இங்கிலீஷில் பேசினாலும் சரி, தமிழில் பேசினாலும் சரி, உங்களுக்கு கான்செப்ட் எப்படி புரியுதோ அதே மாதிரி ஸ்பார்க் வந்துட்டு SQL-ல பேசினாலும் சரி, டிஎஃப் டேட்டா ஃப்ரேம் API-ல பேசினாலும் சரி, அது வந்து புரிஞ்சுக்கும். அதனால வந்துட்டு இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியஸ்டாக இருக்குன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், SQL vs DF எது வந்துட்டு அனலிஸ்ட்டுக்கு ஈஸியஸ்டாக சிம்பிளராக இருக்கும் அப்படின்னா, ரெண்டுமே அப்படிதான், நம்மளோட சாய்ஸ் தான். நம்மளோட சாய்ஸ் பொறுத்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் என்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் அதோட ஆன்சரை நான் இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன். இன்கேஸ் நீங்கள் நல்லா வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் டக்குன்னு கிடச்சிருக்கும். The next, the magic engine, the conveyor belt, same spark வந்துட்டு ரெண்டு லாங்குவேஜுக்கும் ஒரே physical plan, ஒரே பவர் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், அவ்வளோதான். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டெல்டா டேபிள்ஸ் ஸ்பார்க்கில் வந்துட்டு செம மாஸ்டர் தான். அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னா, நம்ம மெயினாகவே என்னென்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்பார்க் SQL யூஸ் பண்ணுறோம். ஸ்பார்க் தான் வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுவோம். வை ஸ்பார்க்? பிகாஸ் SQL சில ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இன்பில்ட்டாக இருக்காது. வி ஹாவ் டு ஹார்ட் கோட் எவ்ரிதிங். பைத்தானில் வந்துட்டு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் சில ஃபங்க்ஷன்ஸ் SQL இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பைத்தானில் இருக்காது, நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் டிஃபால்ட்டாக கம்மி தான். ஸோ இஃப் வி கம்பைன் போத் பைத்தான் அண்ட் SQL இட் வில் பி மோர் பவர்ஃபுல், ரைட்? அந்த பவர்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு தான் ஒரு லாங்குவேஜ் PySpark. PySpark is the combination of Python and SQL அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், இப்போ இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த கோட் வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா பேசிக் ஆஃப் ஸ்பார்க் SQL டேட்டா ஃப்ரேம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியஸ்டாக புரிஞ்சிடும். ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம வந்துட்டு வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸ்பார்க் செஷன் என்ன, டாட் பில்டர், டாட் ஆப் எல்லாமே வந்துட்டு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. லென்த்தியாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. இட் வில் பி மோர் ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் த ஃபியூச்சர். நெக்ஸ்ட், ஸ்பார்க் செஷன் என்ட்ரி கேட் டு ஸ்பார்க், டாட் ஆப் நேம் டேக், டாட் கெட் ஆர் கிரியேட். நம்ம ஒரு நியூ செஷன் இல்லைன்னா ஏற்கனவே இருக்க செஷனை வந்துட்டு ரீயூஸ் பண்ணுறோம். லைக் இட் இஸ் லைக் ஓப்பனிங் எ சூப்பர் மார்க்கெட் ஃபார் டே 14ஓட டெமோவாக
நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிரியேட்டிங் அ டேட்டா ஃப்ரேம். நான் ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணுறேன். அதில் டேட்டா வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் டப்பிள்ஸ். ஈச் டப்பிள் இஸ் ஒன் பேக். ஒவ்வொரு டப்பிளும் ஒவ்வொரு பேக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் காலம்ங்கிறது காலம் நேம்ஸ் லைக் ஐடி, ஐட்டம், குவான்டிட்டி, என்னென்ன காலம் நேம் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத காலம்ஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கிரியேட் டேட்டா ஃப்ரேம்னா கன்வெர்ட் பைத்தான் லிஸ்ட் டு ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேம். டாட் ஷோ என்ன பண்ணும், ஒவ்வொரு ரோவையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கரெக்டா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்கியூஎல் டேபிளை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் டெம்ப் வியூ இன் இன்வென்ட்ரி. என்ன வந்துட்டு இந்த லைன் பண்ணுது அப்படின்னா ஒரு டெம்பரரி எஸ்கியூஎல் வியூவை வந்துட்டு கிரியேட் பண்ணுது. அந்த டெம்பரரி எஸ்கியூஎல் வியூவோட பேரு இன்வென்ட்ரி அப்படின்னு நான் கொடுக்குறேன். why we are creating a view. SQLல viewனா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. நார்மலா வியூ அப்படிங்கிறது ஒரு SQL queryயை ஒரு டெம்பரரி லொக்கேஷன், ஒரு டெம்பரரி கான்ஸ்டன்ட்ல வந்து நான் ஸ்டோர் பண்றது தான் நான் வியூ அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் அண்டர்ஸ்டாண்டபிளா வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வியூவை தனியாவே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நான் என்டையர் வியூ வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். என்டையர் வியூ வந்துட்டு நான் வந்துட்டு ஷோ பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நம்ம நார்மலாக எஸ்கியூஎல் queryல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்வென்ட்ரி கொடுத்துருவோமா, அவ்வளோதானே. இதை கொடுத்தாலே நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் கிடைச்சிரும். இதை நான் வந்துட்டு பைத்தானில் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தானில் தான் நம்ம கோட் பண்ணுறோம். பைத்தான்னா இதை நம்ம டிஃபால்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கும் PySpark பிகாஸ் இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் பைத்தான் அண்ட் SQL. நான் சொன்னேன் இல்லையா, PySpark கன்சிடர் பண்ணிக்கிச்சு அப்படின்னா இந்த SQL queryயை ஷோ பண்ணுறதுக்கு நம்ம டாட் ஷோ வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ SQL ஃபீச் query வந்துட்டு எல்லா ரோவையும் ஃபெச் பண்ணிட்டு வந்துட்டு கொடுக்கும். லைக் மேனேஜர் வந்துட்டு சொல்லுவாங்க எல்லாத்தையுமே எனக்கு ஷோ பண்ண, எல்லாம் என்னென்ன இருக்கு அந்த ஷெல்ஃப்ல என்னென்ன இருக்குங்கிறத எனக்கு காமி அப்படின்னா நான் எல்லாத்தையும் காமிப்பேன் இல்லையா, அதுதான் வந்துட்டு இந்த லைன் பண்ணுது. நெக்ஸ்ட் இதுவே மேனேஜர் வந்துட்டு என்கிட்ட ஒரு 150 கிராம்ஸ்க்கு மேலே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு காமிச்சிங்கன்னா அது ஓவர்லோட், அது வந்து இனிமே எனக்கு வாங்க தேவையில்ல. இன்கேஸ் அது வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நான் வாங்கணும் அப்படின்னு அவர் நினச்சா அப்படி அப்படின்னா எனக்கு ஒரு லிஸ்ட் போடு. அந்த லிஸ்ட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா 150 கிராம்ஸ்க்கு மேலே இருக்க குவான்டிட்டி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த ஐடி கொடு அண்ட் தென் அதோட ஐட்டம் பேரை கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டாட்ஸ் ஷோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த குவான்டிட்டி வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி இந்த கண்டிஷனை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணிட்டு வந்து கொடுக்குறேன். நார்மலாக SQL query யூஸ் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ எழுதணும் அப்படின்னா நான் PySpark யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், DF டேட்டா ஃப்ரேமில் இருக்க குவான்டிட்டி இருக்க காலமை கிரேட்டர் தென் 50 இருந்துச்சு அப்படின்னா ஃபில்டர் பண்ணு அண்ட் தென் டாட் ஷோ, அவ்வளோதான். இந்த சிம்பிளஸ்ட் ஒன் லைனில் வந்துட்டு எனக்கு ஃபுல் ஆன்சருமே கிடச்சிரும். இந்த டேட்டா ஃப்ரேம் API வெர்ஷனில் சேம் query சேம் அனாலஜி தான் ஸ்ட்ரெயிட்டாகவே மெஷர் பண்ணுறது. இன்ஜினியர் வந்துட்டு டேரெக்டாக சொல்லுவார் பேக்கை மெஷர் பண்ணி அப்படியே எனக்கு கொடு, அவ்வளோதான். நீ வந்துட்டு போய் செக் பண்ணணும், போய் பார்க்கணும், அந்த டேபிளை எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு நான் தனித்தனியாக நான் சொல்ல மாட்டேன். நீ ஃபில்டர் பண்ண அப்படின்னு சொன்னால் நீயே எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடணும். அதுதான் வந்துட்டு இந்த DFக்கும் DF APIக்கும் SQLக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு SQL அண்ட் டேட்டா ஃப்ரேம் வந்துட்டு ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும், ஆனால் எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக வேற வேற லாங்குவேஜ்ல சொல்லுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SQLல டேட்டா ஃப்ரேமை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு டோட்டல் ஸ்டாக் வந்துட்டு per ஐட்டம்க்கு நான் கொடுக்கணும். per ஐட்டம்னாலே நார்மலாக குரூப் பை தான். டோட்டல் ஸ்டார்க்குன்னா நான் வந்துட்டு அக்ரிகேஷன் யூஸ் பண்ணுறேன். அக்ரிகேஷன் யூஸ் பண்ணும்போது சம் யூஸ் பண்ணி நான் அந்த குவான்டிட்டி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன் சம் பண்ணிட்டு அதை வந்துட்டு ஐட்டம் நேமில் வந்துட்டு குரூப் பண்ணி ஷோ பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிளஸ்ட். இதே தான். இவ்வளோ பெரிய கோட் ஹார்ட் கோட் எழுதாமல் நான் என்ன பண்ணுவேன், டாட் குரூப் பை ஐட்டம் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஐட்டம் வச்சு குரூப் பைக்கும், டாட் சம் வந்துட்டு அக்ரிகேஷன்ஸ் குவான்டிட்டி காலம் வச்சு சம் பண்ணிட்டு எனக்கு ஷோ பண்ணு, அவ்வளோதான். இப்போ நான் ஷோ பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட வேல்யூஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்
நான் இதை ரன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ஏற்கனவே இதை ரன் பண்ணி வச்சிருந்தேன். உங்களுக்கு ஈஸியஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இன்பில்ட்டாக கொடுத்துருந்தேன். ஸோ ஹியர் என்டையர் டேபிள் இது நார்மல் ஆன்சர். நெக்ஸ்ட் என்டையர் டேபிள் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஐட்டம்ஸ் வித் குவான்டிட்டி 150 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ டாட் ஷோ. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் அண்ட் சம் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்துட்டு குரூப் பண்ணியிருக்கு. குரூப் பண்ணியிருக்கேன் ஐட்டம்ஸ் அண்ட் சம் ஆஃப். வை இங்கே வந்துட்டு எனக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்குது, ரெண்டு டேபிள் இருக்குது அப்படின்னா ஒன்று வந்துட்டு நம்ம எஸ்கியூஎல்ல போட்டது, இன்னொன்று டேட்டா ஃப்ரேமில் போட்டது. பாருங்க ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? கிடையவே கிடையாது. ரெண்டுமே சிமிலரான விஷயங்கள் தான். பட் நம்ம வந்துட்டு கொடுக்குற லாங்குவேஜ், சொல்கிற லாங்குவேஜ் வந்துட்டு டிஃப்ரெண்ட். நம்ம இப்போ கேட்கலாம், இங்கே டோட்டல் குவான்டிட்டின்னு இருக்கு, இங்கே சம் ஆஃப் குவான்டிட்டி இருக்கு, ஏன் அப்படின்னா நான் இங்கே அலையர்ஸ் கொடுக்கல. இதை வந்துட்டு ஆஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இங்கேயும் டாட் அலையர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். அவ்வளோதான், இவ்வளோதான் சிம்பிளஸ்ட். இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் SQL and DF API. So this is today we saw Spark SQL and data frame basics, two ways to talk to the same self. Like SQL is manager's language, data frame is engineer's language. ரெண்டுமே சேம் பவர் தான், பட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் டே வில் எக்ஸ்ப்ளோர் சம் ஆப்ரேஷன்ஸ் இன் டெல்டா. ஸ்மார்ட்டான விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். See you tomorrow. Until then, bye guys.